வெல்கம் டு பயோதுளி 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி லெசன் 2. இந்த லெசன் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மென்டல் எக்ஸ்பிரிமெண்ட் சிஸ்டம் தி கார்டன் பீ பிளான்ட். அதாவது எதுக்காக மென்டல் வந்து இவ்வளோ பிளான்ட் இருக்கும்போது அந்த பீ பிளான்ட்டை அவருடைய எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணாரு. ஒய் மென்டல் செலக்ட் பீ பிளான்ட் ஃபார் ஹிஸ் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் என்னென்ன காரணத்தினால அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இட் இஸ் அன் ஆனுவல் பிளான்ட். ஆனுவல் பிளான்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தாவரம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள வளர்ந்து முடிச்சு அதோடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான விதைகளை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி பிளான்ட் தான் ஆனுவல் பிளான்ட்னு சொல்லுவோம். சோ அது மட்டும் இல்லாம அந்த மலரோட கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா தெரியுது, கான்ட்ராஸ்டிங்கா தெரியுது. தட் ஆர் கண்ட்ரோல்டு பை அ சிங்கிள் ஜீன் செப்பரேட்லி. செகண்ட் பாயிண்ட், இந்த கார்டன் பீ பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நார்மலாவே இயற்கையாவே பார்த்தோம்னா செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன்ங்கிறது நடக்குது. ஆனா மெண்டல் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அந்த கார்டன் பீ பிளான்ட்ஸ்ல போத் ரெண்டு ஃபெர்டிலைசேஷனுமே பண்ணி பார்த்துருக்காரு. செல்ஃபும் பண்ணிருக்கிறாரு, கிராஸும் பண்ணிருக்கிறாரு. தேர்ட் பாயிண்ட், இன்னொரு ரீசன் என்னன்னா, அந்த பீ பிளான்டோட ஃபிளவர்ஸ் வந்து ரொம்ப லார்ஜா இருக்கு, பெரிய பெரிய சைஸா இருக்கிறதுனால எமாஸ்குலேஷன் பண்ணவும் பாலினேஷன் பண்ணவும் ரொம்ப 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 ஈஸியா அவருக்கு இருந்துச்சு. எமாஸ்குலேஷன் அப்படின்னா அந்த பிளான்ட்ல இருந்து மேல் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த போலன் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்புறம் பாலினேஷனுங்கிறது கிராஸ் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன் பண்றாரு இல்லையா, அந்த ப்ராசஸ்க்குலாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியா இருந்துச்சு அவருக்கு. சோ இந்த ரீசனாலதான் மெண்டல் வந்து இந்த பீ பிளான்ட்ஸை அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சூஸ் பண்ணிருக்கிறாரு.